ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு 3 முட்டை அளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு அரை மூடி தேங்காயில் ஆஃப் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புங்க. முதல்ல தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் மையம் இல்லாமல் திப்பியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு சட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுட்டு, தக்காளியை நல்லா வதங்குறதுக்கு இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது கெட்டியாயிரும். உடனே கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த மசாலாவோட சேர்த்து கிண்டணுங்க. கிண்டிட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் 3 வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து இது உள்ளே போட்டு நல்லா கிண்டி இறக்க வேண்டியதாங்க. சுவையான முட்டை தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.